எல்லாருக்கும் வணக்கங்க. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். லாஸ்ட்டு 1 இயரில் எங்களோட ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி என்ன ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் கூட்டிருந்தோம். ஸோ லாஸ்ட்டு 1 இயரில் நம்ம இங்கே வந்து பாஸ்போர்ட் வந்து மோர் தென் 2.65 lakhs ப்ளஸ் வந்து பாஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்டையர் மதுரை ரீஜனில். நம்ம மதுரை ரீஜன் வந்து இந்த மொத்தம் 10 டிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம ஆர்பிஓ மதுரை வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த 10 டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் 2 பிஎஸ்கே அண்டு 8 பிஓபிஎஸ்கே இருக்குது. அந்த 8 பிஓபிஎஸ்கேமே எல்லாமே வந்து ஒரு அப்ளிகன்ட் நினச்சா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எங்கே வேணுமாலும் போய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரீச்சபிள் இதில் தான் நம்ம மதுரை ரீஜனை பொறுத்தவரை பாஸ்போர்ட் எல்லாருக்கும் கிடைக்கிது, அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நாங்கள் வந்து 2.65 lakhs வந்து போன வருஷத்தோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் நாங்கள் வந்து மோர் தென் ஒரு 20,000 வந்து என்கொயரி அப்பாயின்மெண்ட்டு வித்தவுட் அப்பாயின்மெண்ட்டு வந்து நேரடியாக யாருக்கும் என்ன பிரச்சனை இருந்தால் கூட ஒரு 20,000 கேசஸ் வந்து நாங்கள் இங்கே டீல் பண்ணியிருக்கோம். டீல் பண்ணி அவங்களோட என்ன ப்ராப்ளம் இது சில அவங்க அதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ப்ளஸ் வந்து ஓவர் ஃபோன் அல்லது வந்து இமெயிலு, சோசியல் மீடியா இது மூலமாக வந்து ஒரு 4,000 கேசஸ் வந்து நாங்கள் ரிசால்வ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பப்ளிக்கு வந்து அதர் தென் நார்மலாக எல்லாருக்குமே பாஸ்போர்ட் வந்து நார்மல் பாஸ்போர்ட்னால் வித்தின் வந்து ஒரு 5 to 10 daysக்குள்ளே கிடச்சிருது. அது இன்க்ளூடிங் இது வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனோட வந்து 5 to 10 daysல நார்மலாக எல்லாருக்குமே போயிடுது. போலீஸ் வெரிஃபிகேஷன் இல்லாமல் வித்தின் 2 daysலேயே நாங்கள் வந்து டிஸ்பேட்ச் பண்ணிடுறோம். எல்லாருக்குமே பாஸ்போர்ட் போயிடுது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போ அது இல்லாமல் சிலவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்தால் கூட அவங்கள வந்து டைரெக்டாக அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டு வந்து பப்ளிக் கிரீவன்சஸ் செல் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு சீனியர் சூப்பரண்டன்ட் வந்து ஒரு ஹெட் ஆஃப் போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து டிபிஓ இருக்கார். அதை ஸ்பெஷலைஸ்டாக வாட்ச் பண்ணுறாங்க. என்ன டெய்லி பேசிஸில் என்னென்ன கிரீவன்சஸ் வருது, அதை எப்படி நம்ம ரெட்ரஸ் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதை எப்படி என்னென்ன மூலமாக ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக வந்து பப்ளிக் கிரீவன்சஸ் ரெட்ரஸ் செல்ங்கிறது வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்தில். அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க வந்து வெளியுறவுத்துறை இதில் மூலமாக இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. வேர்ல்டு லெவலில் நமக்கு நல்ல ஒரு இமேஜஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம தமிழகத்தை தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து நிறையா நமக்கு இன்ஸ்டியூஷன் இருக்குது. அவங்க அந்த இதில் நிறைய படிக்க வெளில போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து ஸ்பெஷலைஸ்டாக அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கு. நாங்கள் இந்த வருஷம் வந்து அந்த ஸ்பெஷலாக அதில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம் இந்த வருஷம் 2024. ஸோ வந்து எந்த இன்ஸ்டியூஷனுக்கும் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும், அல்லது வந்து இது மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டால் எப்போ வேணுமாலும் எங்களை வந்து அணுகலாம். நாங்கள் வந்து அவங்களுக்கு நேரடியாகவே அவங்க காலேஜிலே போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இது உங்கள் மூலமாக நாங்கள் வந்து பப்ளிக்கு தெரிவிக்க விருப்பப்படுறோம். ஏன்னா இன்னும் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாருமே நல்லா பிஹெச்டி நல்லா என்ரோல் ஆகுது, ரிசர்ச்சுக்கு வெளில போகிறாங்க, படிக்கிறதுக்கு வெளில போகிறாங்க. ஸோ பாஸ்போர்ட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து தான் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக நாங்கள் நினச்சிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் எந்த முறையில் வேணுமாலும் ஹெல்ப் பண்ணி, ஸோ காலேஜ் டேஸ்லேயே அவங்க கையில் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு குளோபல் என்ட்ரிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் அதை வந்து இது பண்ணியிருக்கோம், யோசித்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் வந்து இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு இந்த இப்போ ஹஜ் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து வருஷம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமுமே அவங்களோட அட்வைஸ் படி நாங்கள் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு வந்து ஒரு செல் வந்து ஒரு நோடல் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு இஷ்யூஸ்னாலும் நார்மலாகவே நாங்கள் வந்து எல்லாருக்குமே பாஸ்போர்ட் கிடச்சிருது. ஆனால் அதுலேயும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா இங்கே வந்து ஒரு நோடல் ஆஃபீஸர் இருக்காங்க.
அவங்களுக்கு எந்த கிரீவன்சஸ்னாலும் நேரடியாகவே வந்து அவங்கள வந்து இங்கே வந்து பார்க்கலாம். பார்த்தா அவங்களுக்கு ஸ்பெஷல் இதில் வந்து நாங்கள் சீக்கிரமே அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக எல்லா ஒரு நடவடிக்கையும் எடுப்போம். அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து இப்போ என்னென்னா வந்து சிலவங்களுக்கு வந்து ஒரு 10% பப்ளிக் வந்து அவங்களோட பாஸ்போர்ட் ப்ராசஸ் பண்ணும்போது வந்து ஏதோ ஒரு இஷ்யூஸ் வரும். அந்த இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் அவங்க பண்ணணுங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு உங்கள் மூலமாக எல்லாருக்கும் தெரிவிச்சுக்க விரும்புகிறது என்னென்னா, எப்பாச்சும் ஒரு வந்து அட்வர்ஸ் போலீஸ் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று வருதுன்னா அதுக்கு வந்து உடனே வந்து நாங்கள் வந்து எங்களோட ப்ராசஸ் படி நாங்கள் வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவோம். ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணால் அதை ஒன்றும் பயப்படுறது தேவையில்லை. அதை வந்து யாருமே நிறையா வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னா, அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் நாங்கள் போடும்போது அதுக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல. அதனாலேயே அவங்களோட அந்த ப்ராசஸ் வந்து லென்த்தி ஆகுது. ஸோ வந்து எப்போ நாங்கள் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ்னு ஒன்று போடுறோம்னா அதுக்கு அவங்கள்ட்டேருந்து நாங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்குறதுக்காக தான் அது பண்ணுறோம். என்ன இது அப்படின்ட்டு அப்போ வந்து கிளாரிஃபிகேஷன் அவங்க உடனே கொடுத்தாங்கன்னா எங்களால் வந்து என்னென்னா அவங்களோட ப்ராப்ளத்தை வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாருமே வந்து ஷோகாஸ் நோட்டீஸ்னு ஒன்று இஷ்யூ பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணணும். அது எதுக்கும் பயப்படணும் தேவையில்லைங்கிறத உங்கள் சொல்லிக்க விருப்பப்படுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பாஸ்போர்ட்னு வந்து ஒன்று வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எங்கெங்கே ப்ராப்ளம் வரும், ஸோ எப்படி நம்ம வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து இப்போ கரெக்டாக வந்து நம்ம போய் வந்து நம்ம பாஸ்போர்ட்னு ஒன்று அப்ளை பண்ணும்போது இப்போ என்ன ரயில்வே டிக்கெட் மற்றதெல்லாம் அதே மாதிரி தான். இது வந்து எங்களோட வெப்சைட் இருக்குது, பாஸ்போர்ட் சேவா government.in இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். அல்லது பாஸ்போர்ட் சேவா அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் மூலமாகவும் போய் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொடுக்கும்போது வந்து கரெக்டான பர்டிகுலர்ஸ் கொடுக்கணும். அங்கே தான் ப்ராப்ளம் வரும். கரெக்டான பர்டிகுலர்ஸ் என்ன அப்ளிகேஷன் என்ன பர்டிகுலர்ஸ் இருக்கோ அதே சேம் பர்டிகுலர்ஸை வந்து டாக்குமெண்ட்டு நீங்கள் வச்சுருக்கணும். அல்லது டாக்குமெண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸில் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து பர்டிகுலர்ஸு எப்போதுமே வந்து அது இல்லாமல் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸும் நம்ம ஃபேமிலி டீட்டெயில்ஸ் நம்மளோட அட்ரஸோட டீட்டெயில்ஸ் வந்து எப்போதுமே வந்து ஏன்னா நம்ம வந்து எவ்ரி 10 இயர்ஸ் இருக்குது, அடுத்த 10 இயர்ஸ் நம்ம ரினியூ பண்ண அந்த இதை வந்து எப்போதுமே வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஒவ்வொரு டைமும் மாற்றிக்கிட்டே இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் வர்றதை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். அது கன்சிஸ்டண்ட்டாக அது இருக்கணும். அதுக்கு இல்லாமல் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரு ப்ளஸ் இமெயில் ஐடி அந்த இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எங்களுக்கு வரணும். அப்போ தான் வந்து நாங்கள் உங்களை ரீச் அவுட் பண்ண முடியும். ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால் எங்களால் ரீச் அவுட் பண்ணி உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் வாங்குறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அதனால் வந்து அதுவும் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அது இல்லாமல் இப்போ வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரியே பல டைம் நாங்கள் கொடுத்துருக்கோம். டிஜிலாக்கர்னு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஹேசல் ஃப்ரீயாக வந்து நாங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் வெரி குயிக்காக கொடுக்கறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் அதில் இருக்குது. ஏன்னா குயிக்காக நாங்கள் முடிச்சுட்டு போகலாம். எல்லாமே நிறையாவே இருக்குது. அது இல்லாமல் டிஜிலாக்கர்னு ஒரு பர்பஸை யூஸ் பண்ணும்போது அது கவர்மெண்ட் ஆத்தென்டிகேஷனுக்கு டாக்குமெண்ட் ஆத்தென்டிகேஷன் ஈஸியாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி குயிக்காக ப்ராசஸ் பண்ணி உங்களை வெளில அனுப்புகிறோம். அதே மாதிரி மோர் நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட்டை எங்களால் வந்து ரீச் அவுட் பண்ண முடியும். அது ஒன்றுங்க. அது இல்லாமல் இந்த தட்கல் அப்பாயின்மெண்ட் வந்து வாங்குறது வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தட்கால் எல்லாருமே போகிறாங்க, குயிக்காக கிடச்சிருன்ட்டு. ஆனால் தட்காலுக்கு வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவைப்படும் அதை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒன்லி எமர்ஜென்சி பர்பஸில் மட்டும் தட்கால் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் வந்து ஈஸியாக அவங்களுக்கும் ஈஸியாக கிடைக்கும். அதர்வைஸ் ஆல்சோ நார்மல் பாஸ்போர்ட் வந்து வெரி குயிக்காக கிடச்சிருது. அதனால் வந்து அதை ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணணும். ஏன்னா தட்கால் வந்து எல்லாருமே எலிஜிபிள் இல்லை, சிலவங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்காது. ஸோ அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் தட்கால் போனால் மோர் ஃபீஸ் பே பண்ணணும். அந்த மோர் ஃபீஸ் பே பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே பாஸ்போர்ட் சேவா கேந்திரா போகும்போது அங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு மன வருத்தமாக இருக்கும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு என்ன டாக்குமெண்ட் வேணும் அதுக்கெல்லாம் இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தட்கால் அப்ளை பண்ணலாம். ஒன்லி எமர்ஜென்சி பர்பஸ். அதர்வைஸ் இந்த நார்மல் கேஸ்லேயும் உங்களுக்கு வந்து குயிக்காக பாஸ்போர்ட் வந்துடுதுங்க. அது ஒன்று சொல்ல விருப்பப்பட்டேங்க. அது இல்லாமல் எப்போதுமே நம்ம வந்து நம்ம இமெயில் ஐடி மெயில் ஐடி அந்த ஃபோன் நம்பர் உங்களோட ஓன் ஃபோன் நம்பராக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணணும். தேர்ட் பார்ட்டிஸோ இல்லை வந்து ஏஜெண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணாமல் நீங்கள் உங்களோட சொந்தமாக நீங்கள் எது பண்ணணுங்கிறது என்னோட வேண்டுகோள்.